குக்கிங் வித் கீதா. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பூஜா டூர் தாங்க. இப்போ நவராத்திரியில் நெருங்கிட்டு இருக்கனால வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு ரூமாக பண்ணனா தானே பண்ண முடியும். அதனால் வந்து மொத்தம் 5 இது பண்ணணும். என்னென்னா கிச்சன், 2 பெட்ரூம், ஒரு ஹால், சாமி ரூம், மொத்தம் 5 ரூமும் ஆச்சு. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று பண்ணணும்னு பிளான் போட்டு இப்போ 3 முடிச்சிருக்கேன். அது 4வது சுவாமி ரூமுக்கு வந்திருக்கேன். அதாவது ஹால் முடிச்சிட்டேங்க. ஹால் முடிச்சாச்சு, அந்த பெட்ரூம் முடிச்சுட்டு கிச்சன் முடிச்சாச்சு. கிச்சன் டூர் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இங்கெல்லாம் வந்து செல்ஃபி இங்கே தான் நான் ஒழு வைப்பேன். அதனால் வந்து செல்ஃபி இங்கே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மொத்தம் 5 படி மொத்த படியில் தாங்க வைப்பாங்க. அதனால் வந்து இங்கே வந்து இந்த செல்ஃபில் தான் வைப்பேன். எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. அடுத்தது இப்போ இன்றைக்கி பூஜா ரூம் இன்றைக்கி பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கேன். இந்த பூஜா ரூம் டூரை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து முதல் செல்ஃப் வந்து நான் எடுத்துட்டு அதாவது இந்த செல்ஃபில் வந்து சிவன் அடிப்படையில் வைக்கிறேன். எப்படின்னா முருகன், பிள்ளையார், குபேரன், இந்த ராமர் படம் வச்சுருக்கீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா வந்து பெரிய படமாக இருக்கிறதுனால இந்த செல்ஃப் வந்து இதில் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வேறு இதில் தான் வச்சாகணும், அதனால் வச்சுருக்கேன். இங்கே வந்து பெரியவாள், மகா பெரியவா, இங்கே சிவன் எல்லாம் வந்து இந்த அடிப்படையில் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து அபிராமி மேலே வச்சுருக்கேன். இங்கே கீழே வந்து பெருமாள் அடிப்படையில், அதாவது ஐக்ரீவர், வந்து நரசிம்மர், விஷ்ணு பாதம். இது வந்து எங்கள் மாமியார் போட்டதுங்க. இந்த விஷ்ணு பாதம் அவங்க வந்து ஜிமிக்கி வச்சு போட்டிருக்காங்க. அப்போலாம் அவங்களுக்குலாம் நல்ல கலைகள் அவ்வளோ பண்ணுவாங்க. எல்லாமே கையிலே பண்ணி வீட்டுக்கு இப்போல்லாம் வந்து நம்ம நிலப்படிக்கெலாம் வாங்கி கட்டுறோம். அப்போல்லாம் அவங்களாம் வந்து அவங்களே பண்ணி வீட்டுக்கு நிலப்படிக்கெலாம் பண்ணுவாங்க. அவங்களாம் இருந்தால் நல்ல ஒரு யூஸ்ஃபுல். பெரியவங்க ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நல்ல உபயோகமான விஷயங்களாம் நம்ம பண்ண முடியும். அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம்தான். இங்கே பாருங்கள் பெருமாள், இங்கே எல்லாமே வச்சுருக்கேன். ஆஞ்சநேயர், மகாலட்சுமி, இங்கே கிருஷ்ணர் எல்லாம் இங்கே இருக்குது. மொத்தம் 2 செல்ஃப் தான். க்ளீன் பண்ணிவிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே தொடச்சிட்டு ராமர் படம் இந்த சைடு இருந்து நடுவு சென்டரில் கரெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டேன். முன்னாடி அங்கே தாங்க வச்சுருந்தேன், பழையபடி அங்கேயே கொண்டு வச்சுட்டேன். இப்போ எல்லாமே தொடச்சாச்சு. இப்போ நாம் படத்தெல்லாம் அடக்கிடுவோம். எல்லாருக்கும் சந்தன குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு நல்லா வந்து சந்தனத்தை வந்து இப்படி பிசைஞ்சிக்குங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்படி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி நம்ம இப்படி வச்சிங்கன்னா நல்லா அழகாக பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்க சந்தன குங்குமம் வைக்கும்போது அழகாக இருக்கும். கோவிலெல்லாம் இப்படி தான் வைப்பாங்க. எனக்கு இந்த இது வைக்க தெரிஞ்சதே வந்து கோவிலுக்கு, என் பாபா கோவிலுக்கு போயிட்டு அங்கே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வைக்கும்போது பார்ப்பேன். இதே மாதிரி அழகாக வைப்பாங்க. அதில் என் ஃப்ரெண்டு தான், அவங்கள்ட்ட தான் கற்றுட்டது. நம்ம சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிகிறதா இருந்தாலும் தெரியாதவங்கள்ட்ட சில விஷயங்கள் எவ்வளவோ இருக்கலாம், நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது அழகாக இருக்குது. இப்போ வச்சுட்டு குங்குமத்தை வந்து இந்த மோதிர விரல் தாங்க யூஸ் பண்ணணும். இப்படி வச்சு இப்படி குங்குமத்தை வைக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மோதிர விரல் தான் குங்குமம் வைக்க யூஸ் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு பார்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம் கமெண்டில். நான் வந்து அதில் தெரிஞ்சுப்பேன். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. பாருங்க, எல்லாத்தையும் தொடச்சி விளக்கு சந்தன குங்குமம்லாம் இதுக்கு விளக்குக்கு வச்சு விளக்கு ஏற்றியாச்சு. இங்கே எல்லாருக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டேன் பாருங்கள். பூவும் வச்சாச்சு. இது காசு எதுக்கு முடிஞ்சிச்சுங்க, நம்ம ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது குலதெய்வத்துக்கு நம்ம முடிச்சு வச்சோன்னா கண்டிப்பாக அந்த காரியமானது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எந்த விஷயம் நம்ம செய்கிறோமோ அதை கண்டிப்பாக செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். சிவலிங்கத்துக்கு எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சு உத்திராட்ச மாலை இது அது வச்சு இங்கே அன்னபூரணிக்கு பருப்பு அரிசி வைக்கணும், அதை வச்சுருக்கேன். அடுத்து 2வது செல்ஃபுக்கு போயிடலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்தது செகண்ட் செல்ஃபை எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு நம்ம பார்ப்போம்.